சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பங்குகளை தோனி கேட்டதால் அவருக்கும் அணி நிர்வாகத்திற்கும் இடையே உறவில் விரிசல் விழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. IPL தொடர் ஆரம்பித்த 2008ஆம் ஆண்டிலிருந்து சென்னை அணியுடன் தோனி பயணம் செய்து வருகிறார். சொல்லப்போனால் CSK அணியின் இந்த அபார வளர்ச்சிக்கு தோனி வென்று கொடுத்த 5 IPL கோப்பைகளும் முக்கிய காரணமாகும். இடையில் 2016, 2017 ஆகிய 2 ஆண்டுகளை கழித்துவிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடி வருகிறார். இதற்கிடையே இந்த 2026ஆம் ஆண்டு சென்னை அணிக்காக எந்தவொரு போட்டியிலும் தோனி ஆடவில்லை. பிளே ஆஃப் ரேஸிலிருந்து சென்னை வெளியேறிய பிறகும் கூட ரசிகர்களுக்காக ஓரிரண்டு போட்டிகள் கூட அவர் விளையாடவில்லை. இதனால் அவர் ஓய்வினை அறிவித்துவிட்டு CSK அணியின் பயிற்சியாளராக தொடரலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது உண்மையான காரணம் தெரிய வந்துள்ளது. அதன்படி அணியின் பங்குகள் விவகாரத்தில் அணி நிர்வாகத்திற்கும் தோனிக்கும் முட்டிக்கொண்டு விட்டதாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். CSK அணியின் பங்குகளை தோனி இலவசமாக கேட்காமல் உரிய பணம் கொடுத்து வாங்கவே விரும்பினாராம். ஆரம்பத்தில் தோனி 25 விழுக்காடு பங்குகளை கேட்ட நிலையில் அணி நிர்வாகம் வெறும் 3 விழுக்காடு பங்குகளை மட்டுமே தர முன்வந்துள்ளதாம். இறுதிக்கட்ட பேச்சின் போது தோனி 18 விழுக்காடு பங்குகளுக்கு இறங்கி வந்த நிலையிலும் CSK நிர்வாகம் அதிகபட்சமாக 5.5 விழுக்காடு பங்குகளை மட்டுமே தர முடியும் என திட்டவட்டமாக கூறிவிட்டதாம். எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய்மொழியாக நடந்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தோனிக்கும் CSK நிர்வாகத்திற்கும் இடையே நிலவி வந்த பல ஆண்டுகால உறவில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இனி சென்னை அணிக்காக தோனி ஆடுவது சந்தேகம்தான் என்று தகவல்கள் அடிபடுகின்றன. எனவே அவர் 2027 IPL தொடருக்கு முன்பாக ஓய்வினை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.